பூண்டு சட்னி, வெங்காயம், முட்டை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை ஓகேவா? வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணன்னு யோசிக்காமல் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் விமன், ஹாஸ்டலில் இருக்கிறவங்க இண்டக்ஷன் வச்சு பண்ணலான்னா இந்த தோசை சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். ஆயில் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், உரப்பு குறைச்சிக்கணும் ஏஜ் ஆனவங்கன்னா. இது எங்கள் வீட்டில் ஃபேவரட்டான டிஷ்ஷு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.